அதில் முக்கியமாக இந்த ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க இந்த ஆளை பாருங்கள். அடுத்த வீடியோவில் இவரை காணோம். எங்கன்னு தேடி பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக காட்டில் இருக்க வேண்டிய யானை ரோட்டில் இருக்குது, ரோட்டில் இருக்க வேண்டிய இவர் காட்டில் இருக்காரு. ஏற்கனவே 2-3 மார்க் சார்ஜஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்களோட எல்லையை கடந்துட்டீங்க, இதுக்கு மேலே நல்ல பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து அந்த யானை அவரை துரத்திட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட முடியாமல் அவர் கீழே விழுந்தும் கூட அந்த யானை மிதிக்கல, அவரை தள்ளி விட்டுட்டு போயிருக்கு. பந்திப்பூரில் இருக்கிற காட்டு யானைகளோட யதார்த்தமான ஒரு சிந்தனை என்னன்னா, வெறும் ஃப்ரெஷ்ஷான இலைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஏதாவது இந்த மாதிரி லோடு வண்டி வந்தால் அந்த வண்டியில் ஏதாவது உணவுப் பொருட்கள் இருக்கான்னு பார்த்து இருந்தால் அதை கீழே தட்டி விட்டு சாப்பிட்றது தான். இதே சுச்சுவேஷனை கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பந்திப்பூர் செக் போஸ்ட் வழியாக நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா தெப்பக்காடு ஜங்ஷன் வரைக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வண்டியை நீங்கள் நிறுத்தக்கூடாது. அதையும் தாண்டி நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் நிறுத்துறத ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் பார்த்து அவங்க கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படின்னா லீஸ்ட் கேஸாக உங்களுக்கு வார்னிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் நிறுத்தினதுக்காகவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபைன் போடப்படும். சரி, இப்போது இந்த வீடியோவில் வர மாதிரி யானை நடு ரோட்டில் நிற்குது. அந்த நேரத்தில் வண்டி நிறுத்தக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வண்டியை நீங்கள் கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும். இது மாதிரி சுச்சுவேஷனை ஈஸியாக பதட்டமே இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வண்டிகளுக்கு பின்னாடி நிறைய வண்டிகள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் திடீர்னு அந்த யானை உங்களை நோக்கி நடந்து வந்தால் இமீடியட்டாக நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் நீங்கள் ஒரு 100-150 மீட்டருக்கு முன்னாடியே உங்கள் வண்டியை நிறுத்திடுங்க. அது தன்னுடைய உணவை தேடி தான் போயிட்டு இருக்கோ தவிர உங்களை அட்டாக் பண்ணுறது அதனுடைய நோக்கம் அல்ல. நீங்களும் 100 மீட்டருக்கு வெளியே நிற்கும் போது அதனுடைய சேஃப் ஜோன்லேருந்து ரொம்பவே தூரமாக இருக்கீங்க. அதுக்காக வண்டியிலிருந்து இறங்கி அந்த யானை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதீங்க. யானையை பொறுத்தின வரைக்குமே 50 மீட்டருக்கு வெளியே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த யானையோட சேஃப் ஜோனில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, சேஃப் ஜோனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆள் போன மாதிரி அந்த 50 மீட்டருக்குள்ளே நீங்கள் யானையை நெருங்கி போகும்போது யானையோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாகவே யானை அதோட காதை அசைச்சிட்டே இருக்கும். இது அதனோட உடம்பை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணோம். ஆனால் இதோட நான் இனிமேல் சொல்ல போகிற அறிகுறிகளும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காட்டு யானையோட சேஃப் ஜோனையும் தாண்டி டேஞ்சர் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த காதசைவோட சேர்த்து ட்ரம்பட்டிங் சவுண்ட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, யானைகள் கூட்டங்களுக்குள்ளேயே ஒரு யானைக்கு இன்னொரு யானை மேலே கோவம் வந்துருச்சு அப்படின்னா தலையை வேகமாக அசைச்சு அந்த கோவத்தை வெளிப்படுத்தும். இந்த அறிகுறியை நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது மார்க் சார்ஜ். இது நம்ம நிறைய இடத்துலையும் பார்த்துருப்போம். ஒரு 10-20 மீட்டர் முன்னாடி நம்மளை விரட்டுற மாதிரி விரட்டிட்டு பின்னாடி போயிடும். இதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன், வாழை பின்னாடி நிமித்திருச்சுன்னா அவ்வளோதான், கண்டினியூஸ் சேஸ். முன்னாடி சிக்குனோம்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதை அது நிற்காமல் துரத்தும். இந்த அறிகுறியில் காதசைவோடு சேர்ந்து மற்ற அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, மெதுவாக அப்படியே பின்னாடி நகர்ந்து போயிடுங்க. வேகமாக நகர்ந்தாலும் யானை உங்களை சார்ஜ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடத்துல யானை துரத்தும் போது தப்பிக்கிறதுக்கு 2 வழி. ஒன்று, ஓப்பன் ஏரியாவில் ஓடுறீங்கன்னா ஜிக்ஸாக்காக ஓடுங்க. இல்லைன்னா டைரெக்டாக காட்டுக்குள்ளே இறங்கி மரத்துக்கு நடுவில் ஓட ஆரம்பிச்சிருங்க. ஒரு யானையால் உடனே டைரெக்ஷனை மாற்றி ஓட முடியாது, அது கொஞ்சம் யோசிச்சு தான் ஓடும். அந்த கேப்பில் நீங்கள் தப்பிச்சிடலாம். மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்ட்ராட்டஜி. இந்த யானை துரத்தும் போது முதுகு காட்டி மட்டும் ஓடக்கூடாது. ஏன்னா முதுகு காட்டி நீங்கள் ஓடும்போது யானைக்கு அது துரத்தணும் அப்படிங்கிறதுக்கான உள்ளுணர்வை நாமளே தூண்டி விட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த யானையை பார்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர்ந்து போயிடுங்க. இந்தியாவில் ஒரு ஃபாரஸ்ட் இல்லை ஒரு டைகர் ரிசர்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் கோர் ஜோன், பஃபர் ஜோன்னு 2 ஜோன் இருக்கும். மக்கள் வாழ்கிறது இந்த ஜோனுக்கு வெளியே மட்டும்தான். ஆனால் இந்தியாவிலே ஓரிரு கிராமங்கள் தான் இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கும். அதாவது மிருகங்கள் நடமாடுற இடத்துலேயே மக்களும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஓரிரு கிராமங்களில் ஒரு கிராமம் தான் இந்த மசனகுடி. இந்த ஊரில் தான் யானைகளை பார்த்து மனிதர்களும் மனிதர்களை பார்த்து மிருகங்களும் பயப்படாமல் தைரியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊர்லேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஊர்லேயும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கும். அப்போ சரியான நேரத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு அனிமல் அட்டாக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஊர் மக்களும் சின்ன வயசுலேருந்து இந்த மிருகங்களை பார்த்து வளர்றனால அவங்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க.
ஆனால் புதுசாக இந்த வழியில் வர டூரிஸ்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யாருமே சொல்லித்தரதில்ல. நார்மலாக நம்ம சிட்டி ரோட்ஸில் சைன் போர்ட்ஸை பார்த்து, ரோட் சிக்னல்ஸை பார்த்து, ரோட்டில் என்ன பேட்டர்ன் இருக்குது, ரோட்டில் டேஷ் லைன்ஸ் இருக்கா, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கா, எல்லோ செக் பாக்ஸஸ் இருக்கா, அந்த மாதிரி சிட்டியில் இருக்க ரோட் ரூல்ஸை பற்றியே நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்த மாதிரி பந்திப்பூர், கபினி, முதுமலை ரோட்லலாம் நம்ம வரும்போது 2 பக்கமே எவ்வளவு சைன் போர்ட்ஸ் வச்சாலும் நம்ம கண்ணுக்கு அது தெரிய போகிறதில்ல. சிட்டி ரோட்ஸில் இருக்க சைன் போர்ட்ஸை பார்த்து அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி இடத்துல இருக்கிற சைன் போர்ட்ஸை பார்த்து அதையும் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண தோணும். நீங்கள் பந்திப்பூர் செக் போஸ்ட் என்ட்ரு ஆனப்பத்திலேருந்து நீங்கள் முதுமலை வழியாக வெளியே போனாலும் சரி, கல்லட்டி வழியாக வெளியே போனாலும் சரி, நீங்கள் இறங்க வேண்டிய இடம் தெப்பக்காடு ஜங்ஷன், அப்படி இல்லைன்னா மசனகுடி டவுன். அதை தாண்டி வேறு எங்கேயும் நீங்கள் அந்த ரோட்டில் வண்டி விட்டு கீழே இறங்கக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் அந்த ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர்ஸும் போட்டு பக்கத்தில் சைன் போர்டும் வச்சுருக்காங்க. அதை பார்த்து படித்தா மட்டும் போதாது, நம்ம அதை ஃபாலோ பண்ணவும் கற்றுக்கணும். ஆனால் டூரிஸ்ட்டாக நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? டு நாட் ஃபீட் அனிமல்ஸ்னு சைன் போர்ட் போட்டிருந்தா அது பக்கத்துலேயே போய் வண்டியை அழகாக பார்க் பண்ணிவிட்டு அந்த சைன் போர்டு மேலே உட்காந்துருக்க மங்கியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு முறுக்கு சிப்ஸ் எல்லாம் வண்டியிலேருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம்.